எல்லாருக்கும் நான் தான் மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளம் ஓட கிரீன் டீ சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா வந்து கிரீன் டீ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளென்சிங்காக வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இந்த டோனர், ஸோ இதுவும் வந்து அதே கிரீன் டீ சீரீஸ்ல தான் வாங்கியிருக்கேன். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். மாய்ஸ்சரைஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூவோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் purple.com தான் வாங்கினேன். ஃபுல்லாக வந்து 50% ஆஃபரில் வாங்கினேன். டோட்டல் ஒர்த் பார்த்தீங்கன்னா வந்து 1200 கிட்ட வந்துச்சு இதோட மொத்த வேல்யூ. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 670 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைச்சிச்சு மொத்தமாக 3 சேர்த்து. அதனால ஒரு நல்ல அஃபோர்டபுளான ரேஞ்சுன்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். அண்ட் என் டீம் பர்பிள் வாலெட்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது மொத்தமாக எனக்கு வந்து ஒரு 480 கிட்ட தான் நான் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து. அண்ட் இது வந்து 100% ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வந்து, ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, அதனால ஒரிஜினலான டவுட் பண்ணாதீங்க. purple.com அண்ட் நைக்காவில் வந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் டோனர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஸோ வந்து இது எந்த டைப் ஆஃப் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணிச்சு. பட் ஆனால் வந்து யூஸ் பண்ண தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் இருக்க கிளைகோலிக் ஆசிட்னால வந்து ஸ்கின் கொஞ்சம் பீல் ஆகுதோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்கின் லைட்டன் ஆகுதோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு இதனால. ஸோ இப்போயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் திட்ட ஒரு 45 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 20 வந்து எனக்கு இது என் கையில் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இதோட வந்து அப்பப்போ நலங்கு மாவு இல்லை சோப் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வந்து ரொட்டீனில் சேர்க்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அலோவேரா ஜெல்லோ இல்லை குக்குமர் ஜெல்லோ வந்து ஆல்டர்னேட்டிவாக சேர்த்திருப்பேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் டீ ஃபேஸ் வாஷ், இது வந்து ஒரு போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து போர்ஸை கிளென்ஸ் பண்ணுறதுனால வந்து இல்லை கிளைகோலிக் ஆசிட் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹெவியான மேக்கப் போட்டிருந்தா கூட இதுக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஸ்கின்ல இருக்க ஆயில்ஸையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 75 ml வந்து உங்களுக்கு 345 rupees இதோட எம்ஆர்பி. பட் எனக்கு கிடைச்சது வந்து வெறும் 190 rupeesக்கு பர்பிள்ல கிடைச்சிச்சு. அண்ட் வந்து நான் அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் வாலெட் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் போக வந்து எனக்கு இன்னும் கம்மியாக தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அரௌண்ட் 50% கம்மியாக எனக்கு கிடைச்சிருக்கு இதோட ரேட். உங்களுக்கு முடிஞ்சுன்னா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வாலெட் டிஸ்கவுண்ட் வேணும்னா கீழே என்னோட ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீகன் ப்ராடக்ட்ன்றதுனால வந்து இது எந்த ஒரு அனிமல் ஃபேட்ஸும் இதில் இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் இருக்கிற ஒரே ஒரு கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைகோலிக் ஆசிட். ஸோ கிளைகோலிக் ஆசிட்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் ஆசிட் தான், வந்து நமக்கு கரும்புல இருந்து எடுக்கிற ஒரு ஆசிடா இருந்தா கூட, பட் அதை ரொம்ப அதிகமா எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கிளைகோலிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின் பீல் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின் லைட்னிங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து இந்த கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து பிம்பிள் ப்ரோனி ஸ்கின்னா இருந்தாலும் இல்ல ஓவர் ஆயிலியா இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் சர்டன் டேர்ம்ஸ் வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் டேர்ம் இதை எடுத்துக்காதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் ஆகுது, ரொம்ப பீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சர்டன் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ ஒரு 6 months வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்களோட பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் ஆன பிறகு நல்லா கிளென்ஸ் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நான் போர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போர் கிளென்சிங், அதே மாதிரி போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும், ஸ்ட்ரெங்கன் பண்ணும் அப்படின்னு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வருது. அண்ட் நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு, அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் சொல்லுங்க இல்ல டோனர் சொல்லுங்க, அந்த மாதிரி தான் அதிகமா கேக்குறீங்க. ஸோ வந்து போர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா ரெடியூஸ் வேணா பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க வேணா செய்யலாமே தவிர அது சுத்தமா க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்து தான் நம்மளோட வேர்வை எல்லாம் வெளியில வருது. அண்ட் அதுல இருந்தா நம்ம ஸ்கின் வந்து பிரீத் பண்ணுது. ஸோ வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது, பட் வந்து லைட்டா ஸ்ட்ரிங்கன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் லார்ஜ் போர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் விசிபிளா தெரியும், அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரிங்கன் வேணா பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் இதுல இருக்க கிளைகோலிக் ஆசிடும் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல வேற எதுவும் மெயினான இன்கிரீடியன்ஸ் இருக்கான்னு கேட்டா வேற எதுவும் இல்ல, ஜஸ்ட் வந்து கிளிசரின் இருக்கு அண்ட் ஒரு பீட்ஸ் இருக்கு இதுல. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளியர் ஜெல்லாக தான் இருக்கும். ஸோ இதான் அந்த ஃபேஸ் வாஷ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் பீட்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டராக ஆட் பண்ணுது இந்த ஃபேஸ் வாஷில்.
ஸோ நம்ம போஸ் எல்லாம் எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு இது நல்லா தான் இருக்கு. பட் ஓவர் ப்ளீச் ஆகுதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குதுனால ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு பிம்பிள் ப்ரோனி ஸ்கின்னோ இல்லை ஆக்னி ஸ்கின்னோ இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இந்த யூஸ் பண்ணலாம். சர்டன் லாங் ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ரெகுலர் ஃபேஸ் வாஷ்கே போகலாம். ஏன்னா வந்து இது வந்து உங்களோட ஆக்னி ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து இதில் இருக்க கிரீன் டீயும் இந்த கிளைகாலிக் ஆசிட்னாலையும் வந்து போர்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுது. ஸோ போர்ஸில் வந்து எந்த டர்ட்ஸும் போய் அடங்காதனால வந்து சேராதனால வந்து உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு ரெட்டிஷ்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பட் ஸ்க்ரீனில். பட் என்னோட ஹேண்டில் வந்து எக்ஸாக்டாக அது கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் இருக்க கிளைகாலிக் ஆசிட்னால தான் இந்த ரெட்னஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது சத்தியமாக சூட்டே ஆகாது. பட் ஆயிலி ஸ்கின்க்கு இது ஓகே நார்மலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெட்னஸ் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னும் இருக்குது, இன்னும் போகல. இப்போயே வந்து ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அந்த ரெட்னஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுனா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக இருக்கும். பட் டெய்லி யூஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒத்து வராது. ஒருவேளை உங்களுக்கு பிம்பிளோ இல்லை ஆக்னி ப்ரோனி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் 6 months வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டீ டோனர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து 200 ml. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 390 rupees. பட் எனக்கு கிடைச்ச ரேட் பார்த்தீங்கன்னா 215 ரூபாய். ஸோ 390 ரூபாயிலேருந்து 215 ரூபாய். அண்ட் என்னோட வாலெட் டிஸ்கவுண்ட் போக இன்னும் கம்மியாக தான் கிடைச்சிச்சு. ஸோ 200 ml குவான்டிட்டி உள்ள ஒரு டோனர் இது. அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு இது நல்லா இருக்குமான்னு கேட்டால் இதுலயும் கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. சேம் என்ன ஃபேஸ் வாஷ்ல இருக்க கண்டென்ட்ஸோ அதான் இருக்கு. பட் இதுல வந்து ஒரே ஒரு விஷயம், ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கு. அதுல வந்து பாரபன் இல்லை, இதுல ஆல்கஹால் இல்லை. அதான் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். அண்ட் வந்து வேற எதுவும் இதுல டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து எனக்கு இந்த டோனர் அவ்வளோவா பிடிக்கல. பட் பாத்தீங்கன்னா வந்து பயோட்டிக்கோட பயோகுக்குமர் டோனரோ இல்லை குட் வைஸோட வாட் இஸ் தட் கிரீன் ஆப்பிள் டோனரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் இந்த சிடிஎம் ரொட்டீன்ல சேர்த்து வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது அவ்வளோ ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் கிடையாது இது ரெண்டும். பட் இதில் இருக்க அந்த மாய்ஸ்சரைசர், ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் தான் இதுதான். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக இருக்கும் அதில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு இது வரைக்கும் வேறு எந்த பிராண்ட்லேயும் இந்த அளவுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கல. அண்ட் இதோட R&D டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசர்ச் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசராக இதை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அதை டூ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒருவேளை உங்களுக்கு பிம்பிளோ இல்லை ஆக்னி ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, போதுமானதாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.